கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியானவர் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார். இந்த மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சனினால என்னன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார். இதனால பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அவர்கள் என்னன்னா நீங்க சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அதோட பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பூர்வீக சொத்துல திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதலிக்கிற விருச்சிகராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதனால உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. எதிலுமே அவசரப்படக்கூடாது. அதனால நீங்க பொறுமையாக செய்தால் நிச்சயம் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதமான அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிக்கும் இடையான உறவுகள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே போயிருக்கும். தற்போது அவை எல்லாமே நீங்கி திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கடந்த காலத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. தற்போது அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. விவசாயம் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கால்நடை தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா லாபத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் தான் பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். தற்போது அந்த நிலை மாறி திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பழைய நண்பர்களிடம் சண்டை போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே என்னன்னா திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நட்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜவுளி தொழில நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது அது எல்லாமே விலகி குடும்பத்துல என்னன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலத்துல குடும்பத்துல தேவைக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். தற்போது அந்த செலவுகள் எல்லாமே நீங்கி சேமிப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா விலக போகிறது. குடும்பத்துல சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் என்னன்னா அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. இனிமேல் 3 வேளைக்கும் சாப்பிடக்கூடிய உணவு என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.